நத்திங் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஃபோன் ஒன் அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் பல விதமான யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, மேலும் இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபோனில் இருக்க டிஸ்பிளேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.55 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் வருது. மேலும் டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்கு. 10 பிட் கலர் டிஸ்பிளேயாக வருது. மேலும் 500 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. 1200 நிட்ஸ் வரையும் இதோட பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. மேலும் இது கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் இந்த டிஸ்பிளேக்கு தராங்க. இது போக இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் வருது. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 778G+ அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கு Adrenoவோட 642L அப்படிங்கிற ஜிபி வருது. ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இது 28வது ரேங்க் ஓவரால் ப்ராசரில் கிடைக்கும். அதாவது இது பி கிரேட் ப்ராசராக வருது. அதனால் ஹெவியான கேம்ஸ் எல்லாமே இதில் விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்குமே இந்த ஃபோன் வந்து நல்லாவே இருக்கும். இன்னொரு யூனிக்கான விஷயம் வந்து இந்த ஃபோனோட பேக் சைடு தான். இந்த ஃபோனோட பேக் சைடு பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து உள்ளே வந்து எதுவுமே கவர் பண்ணாத மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஆனாலும் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னாக இருக்குது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு இதில் வந்து ஒரு 4 விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு LED பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு 4 LED இருந்த மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலாக இதில் வந்து 900 LED பேக் சைடில் இருக்குது. மேலும் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பேக் சைடில் வந்து இந்த கிளிப் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் சைடில் உள்ள இந்த லைட் வந்து இந்த ரிங்டோனுக்கு ஏற்றாப்புல ஆட்டோமேட்டிக்காக லைட் மாறி மாறி எரியும்னு சொல்கிறாங்க. அது போக வந்து அது கஸ்டமைஸ் மூலம் பண்ணிடலாம். இது போக முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பேட்டரி இண்டிகேட்டரும் பேக் சைடில் இருக்குது. அதாவது பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபோனை தூக்கி பார்த்தீங்கன்னா, அது பாட்டம் சைடில் இருக்கிற இந்த LED மூலமாக எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது பேக் சைடில் உள்ள இந்த லைட் மூலமாக ஈஸியாக பார்க்க முடியும். மேலும் இந்த ஃபோன் செய்யறதுக்காக 100% ரீசைக்கிள் அலுமினியம் ஃப்ரேம் மூலமாக செஞ்சிருக்கா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட பிளாஸ்டிக் காம்பனண்ட்டை பொறுத்தவரை 50% வந்து அதை வந்து பயோ பேஸ்டு காம்பனண்ட்லாம் செஞ்சிருக்கா சொல்கிறாங்க. அதனால் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான கெடுதலும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 250GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 250GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் LPDDR5 RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 வருது. ஸோ ஸ்டோரேஜ் நல்ல ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட OS பொறுத்தவரை இந்த Android 12 OSல நத்திங் OSல ரன் ஆகுது. மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்சஸ் ஒவ்வொரு 2 மாதத்துக்கு இடையில தரதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. முதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.88 ஆப்பர்ச்சரில் வருது. இது சோனியோட IMX766 சென்சார் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார் கொடுக்குறாங்க. 114 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். சாம்சங்கோட J1 சென்சார் கொடுத்துருக்காங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. இது இப்போ 4 சென்டிமீட்டருக்கான மேக்ரோ ஷாட்ஸும் இதில் இருந்து எடுக்க முடியும். பிரைமரி கேமரா வந்து 4K வீடியோ வந்து 30 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ணலாம். அதே ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX471 சென்சார் f2.25 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type C ஆடியோ தான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோனுக்கு IP53க்கான ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. இது போக இந்த ஃபோனில் 5Gக்கான SANSI சப்போர்ட் இருக்கு. அதனால் வந்து 5 பேண்ட்ஸ் இதில் சப்போர்ட் ஆகும். பேட்டரிஸை பற்றி பேசலாம். இதில் ஒரு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதனால் ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம். பாக்ஸில் வந்து நமக்கு வந்து சார்ஜர் கொடுக்கல, தேவைன்னா தனியாக தான் வாங்க வேண்டியிருக்கும். சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type C போட்டு தராங்க. NFC சப்போர்ட்டும் வருது. மேலும் 15 வாட்டில் வந்து வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ண முடியும். அது போக வந்து 5 வாட்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட சப்போர்ட் ஆகுது. நத்திங்கோட இந்த ஃபோன் ஒன் வந்து ஒயிட் மற்றும் பிளாக் அப்படிங்கிற 2 கலர் விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 32,999க்கும், 8GB RAM 250GB ஸ்டோரேஜ் விலை 35,999க்கும், அதே 12GB RAM 250GB ஸ்டோரேஜோட விலை வந்து 38,999 அப்படிங்கிற விலையில வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனோட பைண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக ஃபோனோட பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2000 குறைச்சிருக்கலாம். 29,000 சில்லற அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடியாக ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு யூனிக்கான ஃபோன், வித்தியாசமாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.